ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கு. இது எல்லாமே சத்து மாவு ரெடி பண்ணதுக்கு நான் வாங்கினது. அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அது எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். கிச்சன் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நான் கிச்சன் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கிட்ஸ் எல்லாமே அதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாண்டாச்சு. அது கூடவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான குட் நியூஸையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு அப்படின்னா, மார்ச் 22, 2025 நான் சேனல் ஆரம்பித்து 1 இயர் 5 மந்த் ஆகிறப்ப தான் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சு. அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். சிலருக்கு ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் ஆகிடுதாங்க. சிலர் வந்து 2 இயர் 3 இயர் 4 இயர் ஆனாலும் அச்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்க. சிலர் வந்து 2-3 மாதத்துலேயே மானிட்டேஷன் வாங்கி அப்ளை பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து உங்கள் திறமையை பொறுத்து தான். இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப் இருக்கீங்க, அதை குவைட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் போகலை, நீங்கள் சும்மா உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப் சேனல் வந்து யூஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூடியூப்பை ஆரம்பிச்சிக்கலாம். யூடியூப்பில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடுக்கணும், வீடியோவை எடிட் பண்ணணும், எடிட் பண்ணதுக்கப்புறமா அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கு டைட்டில், டேக்கு, டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இது எல்லாமே வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து நல்லா ஓடும். நீங்கள் வந்து வேறு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் கண்டென்ட்டாக நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த கண்டென்ட்டில் நிறைய வியூஸ் போயிருக்கோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த கண்டென்ட்டில் வியூஸ் நல்லா போகுதுங்கிறத பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். யூடியூப் ஆரம்பித்த முதல் நாளே உங்களுக்கு 1000 வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும். எனக்கெலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப 50 வியூஸ் 100 வியூஸ் தான் இருந்துச்சு. 200 வியூஸ் வந்தாலே நமக்குலாம் அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வியூஸ் வந்து கூடும். உடனே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்க கண்டிப்பாக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் வந்து டைட்டில் நல்லா கரெக்டாக வைங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, டேக் வைங்க. தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து தம்ப்நெயிலே நான் வைக்கிறதே இல்லை. அதுவே நானே எடுக்கிற வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்லாம் அதுவே ஜென்ரேட் ஆகும். அந்த தம்ப்நெயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணினேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மேம், அதாவது அவங்க பேர் வந்து இனியா மேம். அவங்க தான் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது, உங்கள் ரெசிபியுமே நல்லா இருக்குது, தம்ப்நெயில் உங்களுக்கு வந்து சரியில்லை, நீங்கள் தம்ப்நெயில் நல்லா வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க தான். நிறைய பேர் நமக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வீடியோக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறவங்க வந்து நல்ல முறையில் தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுங்கள், அதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த டைம் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வீடியோக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நானும் கஷ்டப்பட்டேன். ஆனால் அவங்க அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் தான் எனக்கு என்னாச்சு அப்படின்னா, என்னோடய தம்ப்நெயிலை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு தம்ப்நெயில் வந்து சரியாக வைக்க தெரியலை. அதுக்கப்புறம் அந்த மேடத்துக்கிட்டே நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்காக தம்ப்நெயில் எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு வந்து தம்ப்நெயில் எப்படி போடணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய தம்ப்நெயில் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லலை, தம்ப்நெயிலே வைக்க தெரியாமல் இருந்தேன் எனக்கு. இப்போ ஓரளவு தம்ப்நெயில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதனால் தம்ப்நெயில் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது கண்டென்ட், அப்புறம் டைமிங். இன்றைக்கி வந்து நீங்கள் 1 மணிக்கு மதியம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதே டைமுக்கு 1 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து சஜஷனில் கொண்டு நேற்று போட்ட டைமுக்கு இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சஜஷனில் கொண்டு காமிக்கும். அதனால் டைமிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி டெய்லி நீங்கள் வீடியோ கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்து லைவ் போட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் வாங்கிட்டீங்க அப்படின்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். லைவ் போட முடியாது, வீட்டில் பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 1 இல்லை 2 வீடியோ டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ என்ன செய்யும் அப்படின்னா கிளிக் ஆகி உங்களுக்கு வந்து சீக்கிரத்திலே வியூஸ் வந்து நல்ல வாட்ச் ஹவர்ஸை அதிகமாக ஆக்கிடும். அதனால் நீங்கள் ரெகுலராக போடுங்க. ரெகுலராக போடுறப்ப நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி வியூஸ் வரலையா அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 மந்த் நீங்கள் டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது.
எனக்கு வந்து 1 இயரில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்பிட்வீன் ஒரு 6 மாதம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா வீடியோ கொடுக்க தான் செஞ்சேன். இன்னொரு சேனல் எஜுகேஷன் சேனல் டிஎன்பிசி சேனல் இருந்துச்சு. எக்ஸாம் டைம்ங்கிறதுனால நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த சேனலில் குக்கிங் சேனலில் வந்து நான் கான்சன்ட்ரேட் ரொம்ப பண்ணாமல் அந்த சேனலில் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கவனத்தை ஃபுல்லாக எஜுகேஷன்லேயே நான் கொண்டு போயிட்டேன். அதனால் எனக்கு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா 1 இயர் எனக்கு கம்ப்ளீட் ஆகிறப்ப கரெக்டாக 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 1000க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் கொடுத்துருக்குற அந்த 12 மாதத்துக்குள்ளே அதாவது 1 இயருக்குள்ளே நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட்டையும் கொடுங்க. சிலருக்குலாம் 2-3 மாதத்துலேயே கிளிக் ஆகிடும். ஒரு வீடியோ நமக்கு வந்து நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா சிலருக்குலாம் சீக்கிரமே போயிடும். நான் வந்து ரெகுலராக டிஸ்கிரிப்ஷன் வைக்கல, டைட்டில் வைக்கல, டேக் இல்லை, தம்ப்நெயில் இல்லை, இந்த எதுவுமே நான் செய்யலை. இந்த 1 இயரில் 1 இயருக்கு அடுத்து தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. அப்போவுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பழைய வீடியோக்கு எல்லாமே வியூஸ் குறையும். புது வீடியோவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வியூஸ் வரும். இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா 100 பேர் 200 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும். 10 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம பழைய வாட்ச் ஹவர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். அப்போ நம்ம போடுற புது வீடியோ என்ன செய்யணும் அப்படின்னா அதை டபுளாக ஆக்கணும். 2 வாட்ச் ஹவர்ஸையும் என்ன செய்யணும் அப்படின்னா மேனேஜ் பண்ணணும். பழைய வாட்ச் ஹவர்ஸ் குறையணும், புது வாட்ச் ஹவர்ஸ் கூடணும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற டபுள் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் ரீச் பண்ண முடியும். நான் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியாவது ரீச் ஆகிடணும். 3000 வந்தாச்சுன்னு ஒரு 1000 தானே அதை ரீச் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ரீச் ஆகி எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சி. இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைமிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷமாவது மினிமம் இருக்கும். சிலர்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுது. சிலர்லாம் 30 செகண்ட்ஸ் தான் போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோலாம் போடவே போடாதீங்க. உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகவே ஆகாது. மினிமம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் போடுங்க. எப்படி நாள் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீடியோ லென்த் அதிகமாக கொடுக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். அதனால் ரெகுலராக வீடியோ கொடுக்கணும். இந்த வீடியோ லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப 5 நிமிஷத்துக்கு கீழெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலவே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். லைவ் போட்டிங்கன்னா உங்களால் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் சப்ஸ்கிரைபரை நிறைய பேரை எடுக்க முடியும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை, வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸுக்குமே ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் காலையில் 7 மணி போட்டிங்கன்னா அடுத்த ஷார்ட்ஸும் அதே 7 மணி போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போதும், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போதும். இதை ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து சுடர் கர்ணே பிரகாசம் சிஸ்டர், அவங்க தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இதை எல்லாமே சொல்லிக் கொடுத்தது. அடுத்து வந்து காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மேம், இவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதை தான் சரி நம்ம கற்றுக்கிட்டதை நம்மளும் 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதால நான் இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். அதுமாரி நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களும் உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகும், குறைய வாய்ப்பில்லை. நீங்களும் மற்றவங்க வீடியோ பார்க்குறப்ப ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நான் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த பட்டன் மட்டும் அந்த டைமிங் இருக்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்ப்பாங்க. டெய்லி இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சே நம்மளால் வாட்ச் ஹவர்ஸை எடுக்க முடியும். ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. போகிறது லைக் பண்ணுறோம், சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டு அந்த டைமிங்கை மட்டும் செட் பண்ணிட்டு நம்ம பாட்டு வந்துடும். இந்த தப்பை நம்ம செய்ய செய்ய நமக்கு வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் ஆகும், கூடவே செய்யாது. இதுவும் அந்த சுடர் கர்ணே பிரகாசம் சிஸ்டர் சொன்ன டிப்ஸு தான். எனக்கு 1 இயர் 5 மந்த்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக மானிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்கு 1 இயர் 5 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண என்னோடய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லுது. 2வது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் என்னோட தேங்க்யூ.
இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் லைவ் போடுறாங்க. நம்ம வந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க லைவ் போட்டாங்கன்னா போய் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் போய் இருந்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்க வீடியோ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி அஸ் அ வியூவராக நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும். இந்த வீடியோ இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இந்த வீடியோவில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இதை நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொன்னீங்கனாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு உங்கள் தப்பெல்லாம் திருத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வியூஸும் நல்லா போகும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகணும். சிலர் வந்து பெய்டு கோர்ஸ்லாம் போகிறாங்க. என்ன தான் பெய்டு கோர்ஸ் இருந்தாலும் நீங்களே உங்களை வந்து நம்ம வீடியோ எப்படி இருக்குங்கிறது ஃப்ரெண்ட்ஸால் உங்களால் நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then now I reached 3000 subscribers. For that also I thank to everyone, for my subscriber, viewers and my friends and family. Thank you.